திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் அவருடைய கருத்துக்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தின் அடிப்படையே தான் அதனுடைய தலைவரே இன்றைக்கு மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது எதிர்க்கட்சி வரிசையிலே இருக்கிறது. ஆய்ந்த கருத்துக்களை சொல்லி அவங்க இயக்கத்தையும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அவர்கள் உதவினால் பெரும் பேராக இருக்கும். முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாத்தையும் கட்சி கொடியை தூக்கி வச்சு கொண்டு போனது விமர்சனம் பல இடங்கள்லயுமே. பொதுவாக குழந்தைகளிலிருந்து கல்லூரியிலே படிக்கின்ற அத்தனை பேருமே இந்த இயக்கத்திற்காக தங்களே அர்ப்பணித்தவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. வீட்டில் குழந்தைய உங்களுக்கு கம்பல் பண்ணியிருக்கு, ஓட்டு போடுங்க அப்பா அம்மான்னு கேட்டிருக்கு. இது அப்படிப்பட்ட உணர்வு முதலில் தமிழ்நாட்டிலே உருவாகியது. டிவிக்கு என்ற இயக்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் விசில் சின்னத்தை உலகத்திற்கே பறைசாட்டுவதற்கு இந்த குழந்தைகளெல்லாம் தங்கள் பணிகளை ஆற்றியிருக்கிறார் என்பது யாராலும் மறுக்க முடியாது என்று அதேபோல படித்தவர்கள் பெண்கள் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேரும் பல பேர் இன்றைக்கு 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் 1,75,000 80,000 என்று செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை அளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் உடைய தலைமையில் ஒரு மாற்றங்கள் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டிலே உணர்வு படைத்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் கையில வந்து கட்சி கொடியை பொறுத்தவரை எந்த விதமான தவறு இல்லை. கட்சி கொடிக்கு அவர் ஏந்தி வருவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இந்த தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்தில் ஆளுநருக்கு தனி கோட்டாக்கள், குடியரசுத் தலைவருக்கு தனி கோட்டாக்கள் அப்படின்ற விவகாரம் அவை முன்னவரான நீங்க தானே முதலமைச்சருக்கு சொல்லியிருந்திருக்கோம். பொதுவாக குடியரசுத் தலைவரும் ஒன்றுதான், ஆளுநரும் ஒன்றுதான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாட்டை ஆள்வதற்கு ஒரு குடிமகன் என்று சொன்னால் முதல் குடிமகன் நம்முடைய ஆளுநர், அங்கே இருக்கிற குடியரசுத் தலைவர். ஆள் என்பது ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளை மத்தியிலும் மாநிலம் இருக்கின்ற உறவுகளை உருவாக்குவது ஆளுடைய பணி. இதைத்தான் சொல்லுகிற போது அவரெல்லாம் கிண்டல் பண்ணார். நாம் இருக்க நினைக்கிறேன், எப்படி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லையோ ஆற்றுக்கு வாள் எப்படி தேவையில்லையோ அதே போல நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னா கிண்டல் பண்ணார். நாங்கள் அது மாதிரி பண்றதில்லை. எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவருடைய தலைவர் கூட சொல்லுகிற போது கலைஞருடைய பட திறப்பலாவிற்காக குடியரசுத் தலைவர் இங்கே வருகை தந்தபோது எப்படி நடைபெற்றது என்பதை தெளிவாக சொன்னார். 2 முறை இங்கே தேசிய கீதம் அங்கே ஒழிக்கப்பட்டது என்பதெல்லாம் சொன்னார். அது தவறில்லை. நம்முடைய லட்சியம் என்ன என்று சொன்னால் தமிழ்தாய் வாழ்த்து நாம் தமிழ் உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையில் அது எந்த இடத்தில் இருந்தாலும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து தான் என்பது எங்களுடைய லட்சிய பயணமாக, என்னுடைய தலைவருடைய லட்சிய பயணமாக இருக்கிறது. ஆனால் அதை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஆளுநர் செய்துவிட்டு அதற்கு பிறகு தேசிய கீதம் முடிந்ததற்கு பிறகு தேசிய கீதத்தை போட்டிருந்தோம். அதில் எந்த தவறும் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.